இந்த ரெண்டு விஷயத்த அவங்க வெயிட் லாஸ்ல ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்னோட கிளைண்ட்ஸ் மாதிரி நீங்களும் ஹெல்த்தியா வெயிட் லாஸ் பண்ணலாம் சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு வெயிட் லாஸ் சீரீஸ்ல டே 17 வெயிட் லாஸை பத்தி A to Z சொல்லிட்டு இருக்கேன். வீடியோ எண்ட்ல உங்களுக்காகவே ஒரு சாம்பிள் டயட் பிளான் பிளஸ் ஒர்க் அவுட் பிளான் வச்சிருக்கேன். வீடியோவை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க டயட்ல யாருமே இங்க புரோட்டீனே ஆட் பண்றது இல்ல. தட்டு நிறைய சோற வைப்பாங்க, சோற வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சமா சோற வச்சுட்டு நான் டயட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த மெத்தட்ல சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் லாஸே ஆகாது. உங்க மீல்ல பாத்தீங்க அப்படின்னா புரோட்டீன், ஃபைபர், கார்பு இப்படின்னு எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கணும். இப்ப புரோட்டீன் அப்படிங்கும்போது எக் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 எக் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதுலயே உங்களுக்கு 12 கிராம் கிட்ட குவாலிட்டி புரோட்டீன் அப்படிங்கிறது கிடைச்சிடும். இல்லைனா 50 கிராம் சோயா சங்க்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. மேன்புக்ஸ் எல்லாம் வராது, தயவு செஞ்சு பயப்பட வேண்டாம். இப்போ உங்களால டெய்லியும் சிக்கனோ ஃபிஷ்ஷோ எடுக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒரு 150 கிராம் தாராளமா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நீங்க இப்ப வெஜிடேரியன் அப்படின்னா உங்க டயட்ல லோ ஃபேட் பன்னீரை கூட நீங்க ஒரு 100 கிராம் டெய்லி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது மெயின் மிஸ்டேக் என்ன அப்படின்னா கார்பை டோட்டலா கட் பண்றது. இப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆன மாதிரி தான் தெரியும், ஆனா அது வெயிட் லாஸ் கிடையாது, உங்களோட வாட்டர் வெயிட் மட்டும் தான் லாஸ் ஆயிருக்கும். கொஞ்ச நாள்லயே நீங்க ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க வீக் ஆனீங்க அப்படின்னா நிறைய சாப்பிட தோணும். சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் டபுள் மடங்கு ஃபர்ஸ்ட் இருந்ததை விட ஏறிடும். கரெக்டான மெத்தட் என்ன அப்படின்னா உங்க மீலை ப்ராப்பரா கஸ்டமைஸ் பண்ணி பிளான் பண்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 150 இருந்து ஒரு 200 கிராம்குள்ள வர்ற மாதிரி பாத்துக்கோங்க. இல்ல சப்பாத்தி, தோசை, இட்லி எடுக்கிறீங்கன்னா ஒரு 2ல இருந்து 3 வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஒவ்வொருத்தரோட பாடி வெயிட் பொறுத்து குவான்டிட்டி மாறும். ஃபைபருக்கு வெஜிடபிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உங்களை ரொம்ப நேரத்துக்கு ஃபுல்ஃபில்லாகவும் வச்சுக்கும். இல்லை கேலரிஸும் ரொம்ப கம்மி, உங்களோட டைஜஷனுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்க மீல்ல ஒரு 150 கிராம் அது எப்பவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நீங்க காம்போவா சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்க பிளட் சுகர் லெவல் வந்து ஸ்டேபிள் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு பசிக்கிறது வந்து கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி லேட் நைட் கிரேவிங்ஸ் கூட இதனால மெயினா கண்ட்ரோல் ஆகும். இது கூடவே உங்களுக்கு உங்களோட கட் ஹெல்த் கூட இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். இது இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா சூப்பரா மாறிடும். அதுக்குன்னே ஒரு சாம்பிள் டயட் பிளான் பிளஸ் ஒர்க் அவுட் பிளானா ஒரு பிடிஎஃப்ல போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு அது வேணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த வீடியோவை ஒரு 3 பேருக்கு ஷேர் பண்ணிட்டு எனக்கு டயட்னு கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களுக்கு பர்சனல் ட்ரைனிங் கூட கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோவை எனக்கு ஷேர் பண்ணுங்க.